பாலிடெக்னிக் விரிவுரையாளர் நியமன வழக்கில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சாலமனும் இணைந்திருக்கிறார். சாலமன், இந்த வழக்கினுடைய பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்க. மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் நேற்று முன்தினம் 18 இடங்கள்ல சோதனையை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் ஆட்சேர்ப்பு தேர்வுல முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகின்ற மதிப்பீடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மொத்தம் சோதனையை மேற்கொண்டது 21 இடங்கள்ல. இது தொடர்பாக 2017ஆம் ஆண்டு பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த OMR விடைத்தாள்கள் ஸ்கேன்கள் செய்யப்பட்டது. குற்றச்சாட்டுக்குட்பட்டவர்கள் சில தேர்வுகளின் மதிப்பெண்களை டிஜிட்டல் முறையில மாற்றி உயர்த்தியதாக கூறப்பட்டது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே தேர்வர்களோட பெயர்களுடன் கூடுதலாக 385 OMR தாள்கள் தயாரிக்கப்பட்டதாக, இதன் மூலம் தகுதியற்ற 262 பேர் இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கு தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில தான் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவிலும் புகாரானது வழங்கப்பட்டு இதுல மொத்தம் 10க்கும் மேற்பட்ட நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுல முக்கியமான தேர்வர்களோட அந்த சான்றிதழ்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 13.18 லட்சம் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 56 வங்கி கணக்குகள் மற்றும் 2 டிமேட் கணக்குகள் முடக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றஞ்சாட்டப்பட்டோர் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் பெயர்ல இருக்கக்கூடிய 36 அசையா சொத்துக்களான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களோட மதிப்பு 9.67 கோடி எனவும் சந்தை மதிப்பு 20 கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் இதுல குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்படும் எனவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.